ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிக்கான அடுத்த அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2299 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் சேர்ந்த மாதிரி 2299. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான தகுதி என்ன, எப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், யாரெல்லாம் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி விலாக்ஸு, அப்புறம் குக்கிங் வீடியோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். நமக்கு வயது வரம்பை பொறுத்தளவில் 21 வயதுலேருந்து 37 வயது வரை நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 21 வயதுலேருந்து 37 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதர வகுப்பை சார்ந்தவங்களும் தாராளமாக பண்ணலாம். 32 இல்லை 34 வயது வரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் 40 வயது வரை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கவலையே படாதீங்க. நீங்கள் விமனாக இருக்கிறீங்க, மென்னாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக யார் வேணாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தாருக்கு அசிஸ்டண்ட் ஜாப் தாங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான். இதற்கு எந்த பணம் கட்டியும் நீங்கள் சேர தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறமா இன்டர்வியூ, சைக்கிள் ஆர் பைக் ஓட்ட தெரிஞ்சாலே போதும், தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. இப்போ வேக்கன்சியை பொறுத்தளவில் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அரியலூர் மாவட்டம் முதல்ல கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 21 வேக்கன்சிஸ், சென்னைக்கு 20 வேக்கன்சிஸ், செங்கல்பட்டு 41 வேக்கன்சிஸ், கோயம்புத்தூர் 61, கடலூர் மாவட்டம் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா 141, காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை பார்த்திங்க அப்படின்னா 155 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறைக்கு 13 வேக்கன்சிஸ், நாகப்பட்டினம் 68 வேக்கன்சிஸ், நாமக்கல் 66 வேக்கன்சிஸ், பெரம்பலூர் பார்த்திங்க அப்படின்னா 21 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சிஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே நம்ம மாவட்டத்தில் கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மாவட்டத்தில் கம்மியான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாவட்டத்தில் போய் நீங்கள் பண்ணாதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த சரௌண்டிங் தாலுகாக்குள்ளே வரவங்கள மட்டும்தான் வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டோட தாலுகாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் யாருமே பண்ணாதீங்க, உங்கள் மாவட்டத்துக்கு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் பார்த்திங்க அப்படின்னா 105 வேக்கன்சிஸ், சிவகங்கை 46, இருக்கையிலே ஹையஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் 305 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 159. தஞ்சாவூரில் யாராவது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக கிடச்சிரும். 305 வேக்கன்சிஸ் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் 104, தூத்துக்குடி 77, தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2299 வேக்கன்சிஸ் நிறைவடைந்து விட்டது. இந்த வேக்கன்சி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. கவலையப்படாதீங்க, வேக்கன்சிஸ் இன்னுமே அதிகமாகும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து அரசாணை பிறப்பிச்சிருப்பாங்க. இன்னும் அந்தந்த தாலுகாவில் அந்தந்த வெப்சைட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் வெளியிட்டுடுவாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து வெளியிட்டுடுவாங்க, கவலையப்படாதீங்க. இதற்கான சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு 11,100லேருந்து 35,000 வரை உங்களுக்கு சேலரி இருக்கும். அதாவது நீங்கள் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் இந்த 5th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளான்றது கிடையாது. நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். 10th மட்டும்தானா, 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ணணுமா, நான் மேல் படிப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையாது. தாராளமாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபெயில் ஆர் பாஸாக இருக்கணும். இந்த ஜாப் வேக்கன்சியை பொறுத்தளவில் நீங்கள் அப்ளை பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுகாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே தாலுகாவில் தான் விஏஓ ஆஃபீஸில் உங்களை வேலைக்கு அமர்த்துவாங்க. வேறு எந்த டிஸ்ட்ரிக்குமே வந்து மாற்றி போட மாட்டாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டியெல்லாம் இருக்கா, இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்களா, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா, விடோவாக இருந்தால் அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்க்கு இடஒதுக்கீடு உண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே இடஒதுக்கீடுன்றது உண்டு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரளமாக பிழை இல்லாமல் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். வேறு எதுவுமே ஒரு விஷயம் இல்லைங்க. இதை வச்சே வந்து அவங்க 100 மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்த தாலுகாவில் வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்களோ அந்த தாலுகாக்குள்ளே உங்களுடைய ஏரியா உங்களுடைய வீடு இருந்திருந்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை கிடைச்சிடும். இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க. கண்டிப்பாக இதுலேயுமே ப்ரையாரிட்டி வைஸு நமக்கு பிரிப்பாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ கட் ஆஃப் மார்க், ஒவ்வொரு ப்ரையாரிட்டிக்கும் இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு, அந்த மாதிரி இடஒதுக்கீடை வச்சு தான் வந்து அரசாணைப்படி இடஒதுக்கீடை வச்சு தான் வந்து நமக்கு வேக்கன்சிஸ் போடுவாங்க. யாருமே வந்து பணம் கொடுத்து சேர்றாங்க இல்லை இந்த வேலைலாம் சும்மா பணம் கொடுத்து தான் வந்து எல்லாம் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நம்மளுடைய இன்டர்வியூ, நம்மளோட எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், நம்மக்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ஆள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் யார் வேணாலும் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம அங்கன்வாடி சம்மந்தமாக டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து போடுறோம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.